அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக திருமதி யோகாம்பா சுந்தர் அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? தடபுடலா இருக்கு இன்கிரிடியன்ட்லாம். என்னெல்லாம் சமைக்க போறீங்க? பார்த்தாலே தடபுடலா இருக்கு. ஆமா. அப்படின்னா சமோசா சனா. வாவ், சமோசா சென்னா செம காம்பினேஷன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன மேம் செய்ய போறீங்க? சமோசாக்கு நீங்க இந்த ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, ஓகேவா? சமோசா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, ஓமம், உப்பு, வேக வைத்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, சாட் மசாலா, ஆம்ச்சூர் பொடி, மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு. புதினா வச்சிருக்கேன் பண்ணுவோம். பச்சை மிளகா. எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் வெளியே போறது இல்ல. என்னன்னாலும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுடுறது. ஓகேவா? இதை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிடலாம். இதை அரைச்சி வச்சுட்டாச்சுப்பா. இது வந்து மசாலா பத்து இது யூஸ் பண்ணலாம். அடுப்பையும் பற்ற வைக்கிறேன். இந்த டைம் இந்த மாவு மேல் மாவை பிசைஞ்சிடலாம். இதில் என்ன போடணும்னா ஓமம், இந்த மைதா மாவு 2 கப் எடுத்துருக்கோம். மைதா தான் சமோசாக்கு இது பண்ணுறது. அதனால இதில் கொஞ்சம் ஓமம் போடுறோம். உப்பு, மேல் மாவுக்கு தேவையான உப்பு. இந்த 2 கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பூன் கிட்ட நெய் விடணும். 1 2 3 4 5 6 வேண்டாம் போதும். இதை வந்து கலக்கணும். கலக்கரிசி நல்லா ஃபுல்லாக கலந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிட்டு விட்டோம்னா எப்படி விடுறோமோ அப்படியே லட்டு மாதிரி நிற்கணும். ஓகே. ஹோட்டல்ஸில் கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் விட மாட்டாங்க. சுட சுட எண்ணெயை காய்ச்சிட்டு அது தலையில் விட்டுருவாங்க. ஓகே. அது கொஞ்சம் எனக்கு நம்ம நாக்கு கொத்து வராதே. அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. பட் இதுல கிறிஸ்பா மேல் மாவு இருக்கிற மாதிரி அது இருக்காது. இப்போ இது நல்லா கலந்துட்டோம். நம்ம நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே இருக்கும். உதுத்தா அப்படி உதிரும். இந்த ஸ்டேஜ்ல இது கொஞ்சமா தண்ணி விடுங்க. இது கொஞ்சம் தண்ணி விடுங்க. மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லைன்பாங்க. ஆனா வேற வழி கிடையாது. சமோசாலாம் மைதா மாவுல தான் பண்ண முடியா இருக்கு. ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஆனா கடையில போனோம்னா 2 சமோசா சாப்பிடுவோம். அதுவே நிறைய பில் ஆகும். வீட்டுல பண்ணிட்டோம்னா நிறையா எப்பயோ ஒரு தடவை பண்ணி ஒரு 4-5 சமோசா சாப்பிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா இது மேலே வந்து ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடணும். அப்படியே அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம அதுக்குள்ள மேல் மாவு பண்ணிட்டு உள்ளக்குள்ள பூர்ணம் பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் கொடுக்கும். கொஞ்சம் சோம்பு, இல்லை இஞ்சி மட்டும் போடுறேன். இதுக்கு வந்து பூண்டு அண்ட் வெங்காயம்லாம் கிடையாது. ஜென்ரலா சமோசாக்கு சனால எல்லாம் இருக்கும். இதுக்கு இஞ்சி மட்டும்தான். பொட்டேட்டோ
இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இதோட கூட பட்டாணி கடிச்சிட்டுனா பட்டாணி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. இதில் கொஞ்சம் பட்டாணியும் இருந்தா போடலாம். ஓகே. போடலாமா? இருக்கா? இருக்குங்க. வேக வச்சு இந்த பட்டாணியும் இதோட ஆட் பண்ணிடணும். ஓகே. இதில் இப்போ நம்ம மஞ்சப்பொடி, உப்பு, எவ்வளோ உப்பு தேவை பார்த்து போட்டுக்கோங்க. அம்ச்சூர் பொடி. அம்ச்சூர் பொடிங்கிறது உங்களுக்கு காஞ்ச மாங்காவோட காஞ்ச பொடி. ஓகே. அரை ஸ்பூன் சாட் மசாலா பொடி. எல்லாத்தையும் போட்டுச்சா? இப்போ காரத்துக்கு எதுவுமே இல்லையா யோசிக்கிறீங்க இல்லையா? இதுதான் பச்சை மிளகாயோட அரைச்சிருக்கோம் இல்லையா? இதை இதில் விட்டுருலாம். ஓகே. இந்த புதினா அரைச்சதுல விட்டுருக்கோம், பச்சை மிளகாயோட சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா? அதுல நல்ல காரம் இருக்கும். ஓகே. சமோசாலே 2-3 விதம் உண்டு. இப்போ நான் புதினா அரைச்சு பச்சை மிளகாயோட விட்டுருக்கேன், அப்படி இல்லாத இதுல வந்து மஞ்சப்பொடி போடுறதையே காரப்பொடி போட்டு அப்படியும் பண்ணலாம். ஜஸ்ட் மேல கொஞ்சம் கொத்தமல்லிய பிச்சு போட்டீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு இதுவா இருக்கும். ஆனா எந்த சமோசாவுக்குமே வெங்காயம் கிடையாது. ஓகே. அது ஆனியன் சமோசான்னு தனியா இருக்கும். அது வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு பண்றது. ஸோ இதுல இப்போ இன்னும் ஒண்ணு பண்ணணும். நெய் இருக்கு. போதும் சொல்லும் போதே சொன்னா இவ்வளவு பெருந்தன்மையா போதுன்றீங்களே. நம்ம வந்து சிலர்லாம் வஞ்சனையே பண்ணிக்க மாட்டோம்ப்பா. காம்ப்ரமைஸ் சிலர்லாம் கிடையாது. அது சிலர் அப்புறமா தேவைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இல்ல போதும் போதும் அப்படின்னு மாவுக்குதான் போடுங்க. இது திராட்சை பழத்தையும் போடலாம். நல்லா பொரிஞ்சாச்சு. எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ சமோசா பண்ண ஆரம்பிக்கலாமா? சரி. கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. நம்ம இதை ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற வச்சிருக்கோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற விட்டுருவோம். ஓகே. அழகா இடுறதுக்கு வரும். அப்பதான் ஒரு கத்தி மட்டும் கொடுங்க. இப்படி ஹாஃபா கட் பண்ணிடுங்க. இது 2 ஹாஃப். கொஞ்சம் தண்ணி தாக்கும். எல்லா சைட்லயும் தண்ணி தொடக்கணும். அப்பதான் ஒட்டிக்கட்டு. இதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம ஒட்டணும்.
மாதிரி பேக்கெட் மாதிரி ஆகும். ஓகே. ஒரு ஸ்பூன் தாங்க. ஈஸியா சாப்பிடுறோம், ஆனா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அது ஆப்போசிட் சைடா இது மடிக்கணும் இதுக்கு. ஓகே. எண்ணெய் காயட்டும். ஓகே. மீன் டைம் நம்ம சனாவும் ரெடி பண்ணலாமா சைட்ல? சென்னா மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, தனியா, சாட் மசாலா, உப்பு, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வேக வைத்த சென்னா, கஸ்தூரி மேத்தி, சென்னா மசாலா பொடி. இதுல எண்ணெய் விடுறேன். இதுல வந்து இப்போ பே லீஃப், பட்டை, கிராம்பு எல்லாம் போடணும். 2 பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். பட்டை 2, கிராம்பு, ஏலக்காய். எல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இது காஞ்சிடுத்து. இதுல வந்து வெங்காயம் போடலாம். ஓகே. இதுல வந்து இஞ்சி பூண்டு திருகி வச்சிருக்கேன், அதை தான் போடணும். பூண்டு போடுறேன், இஞ்சியும் போடுறேன். இதுலயுமே 2-3 டைப் ஆஃப் இது உண்டு. நம்ம இப்ப இது எல்லாத்தையும் அப்படியே போடுறோம். சில பேர் வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சு போடுவாங்க. எப்படி வேணா பண்ணிக்கலாம். சில பேர் வேக வச்ச சனாவையுமே, இன்ஃபேக்ட் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேக வச்ச சனாவை கொஞ்சம் அரைச்சு கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குக்கோசரம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய வெங்காயம் போடுறது கஷ்டம் இல்லையா? இது இப்ப ரெடி. இதுல தனியா பொடி, ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி, மிளகா பொடி, காரம் எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. இதோட கூட இப்போ தக்காளி போட்டு
சுட சுட சமோசா சனாப்பா. Thank you so much. பா. சமோசா செய்யும் முறை: மிக்ஸி ஜாரில் புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சிறிது தண்ணீர் ஊற்றி அரைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, ஓமம், உப்பு, நெய் மற்றும் தண்ணீர் ஊற்றி பிசைந்து கொள்ள வேண்டும். பிசைந்த மேல் மாவை 10 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். மேல் மாவு ஊறுவதற்குள் மற்றொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் சோம்பு, இஞ்சி, வேக வைத்த உருளைக்கிழங்கு, வேக வைத்த பச்சை பட்டாணி, மஞ்சள் தூள், உப்பு, ஆம்ச்சூர் பொடி, சாட் மசாலா, அரைத்த புதினா விழுது ஆகியவற்றை சேர்த்து வேக விட வேண்டும். மற்றொரு வாணலியில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை பொரித்தெடுத்து கொள்ளவும். பொரித்தெடுத்த முந்திரி திராட்சையை உருளைக்கிழங்கு மசாலாவுடன் சேர்த்து கிளறி விட வேண்டும். பிறகு 10 நிமிடம் ஊறிய மாவை பூரிக்கட்டையில் எண்ணெய் விட்டு சமோசா வடிவத்திற்கு மாவை தட்டி அதில் உருளைக்கிழங்கு மசாலாவை வைத்து எண்ணெயில் பொரித்தெடுத்தால் சுவையான சமோசா தயார். சென்னா மசாலா செய்யும் முறை: வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தனியா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தக்காளி, வேக வைத்த சென்னா, தேவையான அளவு உப்பு சேர்த்து அதில் சென்னா மசாலா பொடி சேர்த்து கொதிக்க விட வேண்டும். அதில் கஸ்தூரி மேத்தி, சாட் மசாலா சேர்த்து பரிமாறினால் சூப்பரான சென்னா மசாலா தயார். சரி நேர்களே, இன்றைக்கு எபிசோட்ல திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் நமக்காக சூப்பர்பான ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயமா இதை ட்ரை பண்ணி வீட்டுல சாப்பிடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.